அண்மைச் செய்தி. மே மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை ₹1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு 15ஆம் தேதி கணக்கில் நேரடியாக வரவு. மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ₹1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ₹1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் ₹1000 வரவு வைக்கப்படும். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் என்ன? மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,31,00,000 மகளிருக்கு ₹1000 மாதம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எப்போது வழங்கப்படும் என்கின்ற சில கேள்விகள் எல்லாம் இருந்தது. தற்போது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1,31,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழாக அந்த ₹1000 வரவு வைக்கக்கூடிய பணி என்பது தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஒரு சில வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு அந்த பணம் என்பது முதலில் ஏறும். அந்த தமிழ் புதல்வன் திட்டம் மற்றும் புதுமை பெண் திட்டம் ஆகியவற்றில் ₹1000 அவர்களுக்கு வங்கி கணக்கு வர வைக்கப்படும் போது கூட முன்னாள் நாள் இரவில் இருந்து அந்த வர வைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருந்தது. அதே போல இன்று காலை 8 மணியிலிருந்து பயனாளர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ₹1000 வர வைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த 2 நாட்களுக்குள் முழுவதுமாக அனைத்து பயனாளர்களுக்கும் இந்த 1,31,00,000 மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய அனைத்து பயனாளர்களுக்கும் இந்த ₹1000 வரவு வைக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தது. மேலும் அதே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ₹2,500 உயர்த்தி வழங்கப்படும் என தமிழக வெற்றிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று நிதித்துறை செயலாளர்களை சந்தித்து அவர் பேசியிருந்தார். மேலும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய விஷ்ணு அவர்களுடனான ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றது. நிதிநிலை குறித்து அவர் பேசியிருந்தார். அதே நேரத்தில் விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கான அந்த பணம் வரவு வைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். தற்போதைய சூழலில் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள திட்டம் என்கின்ற வகையில் முதலமைச்சருடைய அந்த கருத்து என்பது இருந்தது. இந்நிலையில் தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1,31,00,000 மகளிருக்கு தற்போது மாதம் ₹1000 வழங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் அவர்களுடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தக்கூடிய அந்த பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. ஒரு சில வங்கிகளில் இன்று காலை 8-12 மணியிலிருந்து அவர்களுக்கான அந்த ₹1000 வைக்கப்பட சொல்லப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக இந்த 2 நாட்களுக்குள் முழுமையாக அனைத்து பயனாளர்களுக்குமான அந்த வங்கி கணக்குகளில் மாதம் ₹1000 வழங்கக்கூடிய அந்த பணி என்பது நிறைவு பெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் அந்த பணம் வழங்கப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் மே 15ஆம் தேதி இன்றைய தினமும் அவர்களுக்கான வங்கி கணக்கில் அந்த ₹1000 வர வைக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.